ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இது சூப்பரான ஒரு பாயசம் தாங்க. வெள்ளிக்கிழங்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. நல்லா அம்மா இன்னும் கொஞ்சம் குடின்னு குழந்தைங்களா கூட கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது அந்த பாயசம். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழங்கு நான் தண்ணியில் போட்டு அலசிடுவோம். நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம், ஏன்னா மண்ணெலாம் இருக்கும்ல. நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவிக்கலாம். அதுதாங்க மேல் தோல்லாம் சீவிடணும் நம்ம. அதை எல்லாத்தையும் சீவிட்டு வந்துடுறேன். அதுதாங்க எல்லாம் சீவி வச்சு இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுப்போம். ஏன்னா தண்ணி இருக்க வேணாம், அது தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சீவிக்கலாம். நான் பெரிய பல்லில் தான் சீவுகிறேன். நம்ம காய் சீவுறது தாங்க இது. எல்லாத்தையும் சீவி வச்சு இப்போ கடாய் வச்சுடுறேன். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம முந்திரியும் பாதாம் தான், இதுக்கு வேறு எதுவும் போடல. நம்ம இதை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் சிவந்தால் போதும், ரொம்ப சிவக்கணும் அது. ஏன்னா பாயசத்தில் கருப்பாக இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் திட்டமாக எடுத்துட்டேன் நான். இப்போ நம்ம அந்த நெய்லேயே தான், வேறு நெய் எதுவும் ஊற்றல, எக்ஸ்ட்ரா ஊற்றவும் போகிறதில்ல. இதுலேயே நம்ம லேசாக வதக்கலாம். இது பச்சை வாசனை அதெல்லாம் ஒன்றும் வராது. நம்ம லேசாக வதக்கினா போதும். 2 கலையில் கொடுத்துட்டு அப்புறம் பால் நான் 6 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க 6 லிட்டர் பால் இது நான் காய்ச்சி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 4 கிலோ போட்டிருக்கோம் நம்ம. அந்த 4 கிலோ கிழங்கு துருவி வச்சுக்கிறோம்ல, அதுக்கேற்ற பால் ஊற்றினா தான் அது கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி சர்க்கரை இனிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுலாம். கொஞ்சம் பாதி நிறுத்திடுறேன். இப்போ நல்லா சலசலன்னு 2 கொதிக்கு வச்சோன்னே நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். ஏலக்காய், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இருக்குது பாருங்கள், இந்த பாயசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சேன் நான் ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட் உப்பு தான் போடுறேன். கொஞ்சம் எந்த நம்ம இனிப்பு செஞ்சாலும் உப்பு போடணும். நம்ம அந்த ஸ்வீட்டு மட்டும் தூக்கலாக கொடுக்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம இருங்க, அது கொச்சினே இருக்கட்டும். அதுக்குள்ளே வரல நம்ம அந்த முந்திரியும் பாதாமும் நெச்சிக்கலாம் பொடிசாக. அது நல்லா பொடி பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது பாயசம் நம்ம சாப்பிட சொல்ல கடி போடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாரமாக இருக்கட்டும், நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன், ஏன்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். இப்போ ஏலக்காய் பவுடர் தாங்க, அது 1 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதாங்க. 2 கலையில் கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இவங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதா? நல்லா வாசனையாக இருக்குது. ஏலக்காய் போட்டோன்னா சூப்பர் வாசனைங்க, நல்லா இருக்கும் அந்த பாயசம். பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பரிமாறிக்கலாம். இப்போ டெக்கரேஷன் கொஞ்சம் பண்ணிடலாம். பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த பார்த்தோன்னே பாருங்கள், சூப்பராக இருக்குதா? இதேமாரி நீங்களே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.